தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். ஜோதிஷம் வேதத்தின் கண். மூட நம்பிக்கை அல்ல, ஆதாரபூர்வமான உண்மைகளே. பகுதி 3. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் என்று 7. இவற்றுக்குள்தான் மனுஷ்யர்கள், தேவர்கள் முதலான சகல இனங்களும் இருக்கின்றன. இவற்றில் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் இவை 3ம் ஒரு குரூப்பாக இருக்கின்றன. பூர்புவஸ்வஹ என்று இவற்றைத்தான் அடிக்கடி கர்மாக்களில் குறிப்பிடுகிறோம். மற்ற 4 லோகங்களும் இவற்றை விட உயர்ந்தவை. பிரம்மா ஒவ்வொரு இரவிலும் தூங்கும்போது அவாந்தர பிரளயம் ஏற்படுகிறதல்லவா? அப்போது இந்த முதல் 3 லோகங்கள் மட்டும் பிரளயத்தில் அழிந்துவிடும். அவரது ஆயுஸ் முடிவான மகா பிரளயத்திலோ மற்ற லோகங்களும் அழிந்துவிடும். சூரியனுடைய உஷ்ணம் நமக்கு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது என்று நவீன சயின்ஸில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சூரிய உஷ்ணம் இல்லாவிட்டால் லோக வாழ்க்கை சாத்தியமே இல்லை. ஆகாரத்திலிருந்து ஆரம்பித்து லோக வாழ்வுக்கு வேண்டிய மழை, பருவக்காற்று எல்லாவற்றுக்கும் சூரிய உஷ்ணம்தான் ஆதாரம் என்கிறார்கள். அதனால் இப்படி சூரிய உஷ்ணம் குறைந்து கொண்டே போவதால் எத்தனையோ கோடி வருஷங்களுக்கு அப்புறம் நம் லோகமே இல்லாமற் போக வேண்டியதுதான் என்று ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறார்கள். சாஸ்திரப்படி பிரம்மாவின் அடுத்த அவாந்தர பிரளயம் எப்போது வர வேண்டுமோ அதுவும் சயின்டிஸ்டுகள் கொடுக்கிற காலக்கெடுவும் சற்றேறக்குறைய ஒத்திருக்கின்றன. சங்கல்பத்தில் சொல்கிறபடி இப்போது பிரம்மாவுக்கு பாதிக்கு மேல் ஆயுஸ் தீர்ந்துவிட்டது. நமக்கு வாரத்தில் 7 நாள் பெயர்கள் மாதிரி 7 கல்ப பெயர்கள் பிரம்மாவின் விஷயமாக சொல்கிறார்கள். அதில் இப்போது 4வதான ஸ்வேத வராக கல்பத்தில் பாதிக்கு மேல் வந்துவிட்டோம். பிரம்மாவுக்கு இன்றைக்கு இத்தனை வயசு, இத்தனை மாசம், தேதி, அதில் இன்ன யாமம், அப்புறம் நாம் இன்ன கல்பத்தில், இன்ன மன்வந்தரத்தில், இன்ன சதுர்யுகத்தில், இன்ன யுகத்தில், இன்ன சகாப்தத்தில், பிரபவ முதலான 60 வருஷங்களில் நம் மனுஷ்ய பஞ்சாங்கத்தின்படி இன்ன வருஷம், மாசம், தேதியில், லக்னத்தில் இருக்கிறோம் என்கிற வரையில் எல்லாவற்றையும் சங்கல்பத்தில் சொல்கிறோம். இந்த கணக்குப்படி பிரம்மா எப்போது தோன்றியிருப்பார் என்று பார்த்தால் அதுவும் பிரபஞ்சம் எப்போது தோன்றியிருக்கும் என்று சயின்ஸில் போட்டிருக்கிற கணக்கும் ஏறக்குறைய சரியாக இருக்கின்றன என்கிறார்கள். பிரம்மாவின் வயசை சொல்வதில் ஒரு வேடிக்கை. பரார்த்த துவயஜீவி என்று பிரம்மாவை சொல்கிறார்கள். அதாவது 2 பரார்த்தங்கள் உயிர் வாழ்கிறவர் என்று அர்த்தம். பரார்த்தம் என்றால் பர என்கிற எண்ணிக்கையில் பாதி, அர்த்தம் என்று அர்த்தம். அதாவது பரார்த்த துவயஜீவி என்றால் 2 × அரை பர ஆயுஷ்காரர் என்று அர்த்தம். 2 × அரை பர என்றால் ஒரு பர தானே. அதனால் பரார்த்த துவயம் என்காமல் பர என்றே சொல்லிவிட்டால் போதும். ஆனாலும் பிரம்மா இப்போது பாதி பரவை தாண்டி 51வது வயதில் இருப்பதால் பரவில் பாதியை முக்கியமாக நினைத்து பரார்த்தத்தையே குறிப்பிடுகிறோம். 1000 சதுர்யுகம் கொண்டதான பிரம்மாவின் ஒரு பகலுக்குள் 14 மனுக்களின் ஆட்சி நடப்பதால் ஒரு மன்வந்திரத்திற்கு 71 சதுர்யுகங்கள். இந்த வைவஸ்வத மன்வந்திரத்தில் இப்போது நடப்பது 28வது சதுர்யுகம். அதில் இது கலியுகம். நாம் பண்ணும் சங்கல்பத்தில் இவ்வளவும் இருக்கின்றன. திதி, லக்னம் வரையில் சொல்வதுண்டு. இவ்வளவும் கால கணக்கு. தேச கணக்கு வேறு அந்த சங்கல்பத்தில் இருக்கிறது. பிரம்மாண்டம் முழுவதையும் வர்ணித்து அதிலே நாம் இருக்கிற ஊர் வரையில் கொண்டு வந்து விடுகிறது. நாம் கடிதங்களில் ஊரையும் தேதியையும் எழுதுவது போல சங்கல்பத்தில் தேசத்தையும் காலத்தையும் சொல்லிக் கொள்கிறோம். இவ்வளவு அருமையான கணக்குகள்
ஜோதிஷ சாஸ்திரத்தினால் அறியப்படுகின்றன.